அதாவது ஹிப்ஹாப் தமிழ் வந்து ஒரு கஷ்டப்பட்டு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வீட்டில் சண்டை போட்டு சென்னை வந்து ஸோ நான் அன்றைக்கே முடிவு எடுத்தேன். அதாவது ஒருவேளை நம்ம பெரிய ஆளாக வந்தால் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லுவார், இங்கிலீஷ் பேசினாலும் நம்மளாம் தமிழ் வேண்டாம், இங்கிலீஷ் பேசினாலும் நம்மளாம் தமிழ் வேண்டாம், அந்த மாதிரி சொல்லிகிட்டே வருவார். His name is Aditya Ramachandran Venkadachalapati. பட் மக்கள் கொடுத்த அடையாளம் ஹிப்ஹாப் தமிழா. He is one of a successful achiever. எப்போ நான் ஒரு மாதிரி ஷாக் ஆனேன்னா, இவ்வளோ பெருமை இருக்கிற தமிழ் வந்து ஏன் நம்ம வந்து யாருமே வந்து பெருமைப்படுறதே இல்லை. என்னோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இண்டிவிஜுவாலிட்டினா வந்துட்டு நான் மனசில் படுறதை வெளில சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் 2 பேர் இப்போ நானும் ஜீவா, என் நண்பன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானாவது முடிச்சுட்டு வந்தேன், அவன் ட்ராப் அவுட் ஆகி வந்துட்டான். அப்படியே சென்னை போயிட்டு அங்கே போனால் வாடகைன்னு எல்லா காசும் போயிடுச்சு. என்னை போல இல்லை, என்னை விட திறமையான ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக் நடுவில் என் ஃப்ரெண்டு வந்து ரெண்ட் கட்டு இது இல்லாமல் அங்கங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதில் வர காசு, அப்புறம் இந்த டேட்டா என்ட்ரிலாம் பண்ணுறது. நடுவில் ஒரு 6 மாதம் கழிச்சு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னமோ பண்ண வேண்டியது, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், ஒழுங்காக படிச்சிருக்கலாம், படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அப்பப்போ நினச்சது உண்டு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நம்மளும் ஆல்பம்லாம் பண்ணுங்கிற ஒரு ஆசையில் போயிட்டேன். வரல, வீட்டில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ செல்லம். பயங்கர இதாக இருக்கேன். போய் ஒரு 4-5 மாதம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சென்னையில், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறினது வேறு விஷயம். அதுக்கப்புறம் சரி நம்மளாம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போகிறேன். அப்போ தான் MBA ஜாயின் பண்ணுவேன். MBAயில் வந்து ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்காக எங்கள் அப்பா 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியும். 1 வருஷம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் MBA கிளாஸில் போய் உட்காரப்போ வாழ்க்கைக்காக படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் எனக்கு புரியுது கல்வி என்பது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரியுது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிசைய முறுக்கை